நமஸ்தே ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம மத்தியமாக செகண்ட் பேப்பரில் வரக்கூடிய ஹிந்தி டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் தான் பார்க்க போகிறோம். ஈஸியாக மார்க் எடுக்கக்கூடிய ரோமன்ஸில் இதுவும் ஒன்று. குறைந்தபட்சம் ஒரு 4 டிரான்ஸ்லேஷனாவது நம்ம படித்தோம்னா தான் அதுலேருந்து ஏதாவது ஒன்று வர சான்ஸ் இருக்குது. ஒன்றுமே படிக்காமல் போகாதீங்க. அதில் நான் ஒரு 3 இம்பார்ட்டன்ஸ் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன். இது 4th இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நம்ம இதோட கான்செப்டை பார்க்கலாம். கிராமத்து மக்கள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி காட்டுக்குள்ளே புலி நடமாடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கவனிக்க வேண்டியது ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோட பொறுப்பு. அதனால் அவர் காட்டுக்குள்ளே அந்த புலி வர்ற இடத்துல போய் அதை பிடிக்கலான்னு முயற்சி பண்ணுறாரு. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அவரே பேசுகிற மாதிரி இதை எழுதியிருக்காங்க. முஜே பஹாட் கி சோட்டி பர் பहुंचना था. எனக்கு மலை உச்சிக்கு செல்ல வேண்டியது இருந்தது. और समय कम हो रहा था. மேலும் நேரம் குறைந்து கொண்டே இருந்தது. जंगल में बाघ अपने शिकार पर 4 या 5 बजे ही आ जाता है. காட்டில் புலி வேட்டையாடுவதற்கு 4 அல்லது 5 மணிக்கு வந்து விடுகிறது. இஸ்லியே மே படா சாவ்தான் ஹோக்கர் சல் ரஹா தா. அதனால் நான் மிகுந்த எச்சரிக்கையுடன் சென்று கொண்டிருந்தேன். கடி சடாயி பர் மே சலா ஜா ரஹா தா. கடினமான மற்றும் செங்குத்தான பாதையில் நான் சென்று கொண்டிருந்தேன். ஏக் பேர் சம்பல்கர் ரக்தா ஜா ரஹா தா. ஒரு அடியாக கவனமாக வைத்து சென்று கொண்டிருந்தேன். ஏக் ஜாடி கே ஆஸ்பாஸ். ஒரு புதருக்கு அருகில் சிடியாங் குச் விசித்திர ரூபு சே. பேர்ட்ஸு கொஞ்சம் விசித்திரமான ரூபத்தில் சிட்சிடா ரஹித்தி கூச்சலிட்டு கொண்டு இருந்தன. உதர் ஜோ தேக்காத்தோ. அங்கு பார்த்தால் ஹிருதய்க்கு தடுக்கன் இதய துடிப்பு ஏக்தம் பட்கை ஒரே மூச்சாக அதிகரித்து விட்டது. சாம்னே 300 கஜ் பர் முன்னால் 300 அடி தூரத்தில் ஜாடி கே பாஸ் புதருக்கு அருகில் பாக் புலி கடா ஹுவா நின்று கொண்டு திக் தர்ஷன் கர் ரஹா தா. நாலாபுறமும் பார்த்து கொண்டிருந்தது. இதை படித்து நல்ல மார்க் எடுங்க. தன்யவாத்.